ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ராம நவமி. அது போக இன்றைக்கி சாய்பாபாவுக்கு பிறந்த நாள். இன்றைக்கி அதான் விசேஷம். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, பாபா கோயிலுக்கும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாபாவுக்கு பிறந்த நாளுக்காக தம்பி பாருங்கள் பாபாவுக்கு என்ன அலங்காரம் பண்ணியிருக்கான்னு. நேற்றே நைட்டு பாபா கோயிலில் பார்த்தீங்கன்னா, நேற்று சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு பாபாவுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கான் பாருங்கள். தம்பி இன்றைக்கி நாங்களாம் தூங்கிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். தம்பி 5:30க்கெல்லாம் எந்திரிச்சு குளித்து அவனே எல்லாம் சாமிக்கு அழகாக அலங்காரம் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே இருங்க, டெக்கரேஷன் ஃபுல்லாகவே இன்றைக்கி சாமிக்கு தம்பி தான் எல்லாமே பண்ணியிருக்கான். இன்றைக்கி கட்டாயம் எல்லார் வீட்லேயுமே ஒரு அகல் விளக்கு ஆஞ்சநேயருக்கு ஏற்றணும்னு சொன்னாங்க. ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இல்லாதவங்களும் கண்டிப்பாக இன்றைக்கி ராமரை நினச்சி ஒரு அகல் விளக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டில் ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க நேற்று கோயிலில். அதனாலே நம்மக்கிட்ட ஆஞ்சநேயரோட ஃபோட்டோலாம் இல்லை, சும்மா ஒரு சின்ன பிக்சராட்டம் இருந்தது. அந்த கார்டில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி விளக்கு தீபம் அகல் விளக்கு ஒன்று போட்டிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வாங்க கோயிலில் போய் பார்க்கலாம் என்ன விசேஷம், எப்படிலாம் அலங்காரத்தில் நம்ம சாய்பாபா ஆஞ்சநேயர்லாம் தரிசனம் கொடுக்குறாங்கன்றதை இன்றைக்கி நம்ம கோயிலில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா காரில் ஏறுறாங்க. தெரியாச்சு, இப்போ நம்ம போய் ஏறணும். ஏறிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்துட்டோம், நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், தம்பி ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை வாங்கியிருக்கான். கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நடந்து போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. ஆனால் இன்றைக்கி நல்லாவே விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் நல்லா செம கூட்டமாக இருக்குது. அலங்காரம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா முன்னாடியே அங்கே கட் அவுட் இருக்குது, பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டோம், லைனில் நின்றுருக்காங்க. தம்பியும் அவரும் பார்த்தீங்கன்னா வண்டி பார்க் பண்ண போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பாபா கோயில். ஓம் மகாலட்சுமி நமஸ்காரம். ஞானம் வல்லார் மருகள் பேருமான் உயர் ஞானம் வேண்டும். எல்லாவிடம் அனுகிரகம் வேண்டி தற்போது பாபாவுடைய மூல மந்திர ஜப பாராயணம் நடைபெற இருக்கின்றது. நான் சொல்ல நீங்களும் அப்படியே சேர்ந்து சொல்லிட்டே வந்தீங்கன்னா 108 எல்லாம் ஒருநிலைப்படுத்தி மேக்சிமம் ஒரு 10 நிமிஷத்துல இந்த பூஜை எல்லாம் முடிஞ்சிடும். அதனால எல்லாரும் பொறுமையாக காத்திருந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆனந்த சாய் அனுகிரகத்தையும் ஸ்ரீ ராமரோட அனுகிரகத்தையும் பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமோ பகவதே சாயிநாதாய அமிர்த வாக்கிய வருஷாய. ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு சூப்பராக இருந்தது. ஆஞ்சநேயர் அலங்காரம், சாய்பாபா அலங்காரம்லாம் சூப்பராக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. எப்படி தம்பி? ஹாய். ओम सत्पुरुषाय नमः स्वाहा, ओम पुरुषोत्तमाय नमः स्वाहा, ओम सत्य तत्व बोधकाय नमः स्वाहा, ओम
ஃப்ரெண்ட்ஸ் இது பெரிய सत्पुरुषाय சாய்பாபா கோயில். स्वाहा ओम पुरुषोत्तमाय नमः स्वाहा जरियाय नमः स्वाहा ओम प्रसन्नार्तिहराय नमः स्वाहा ओम संसार सर्व दुख क्षेकराय नमः स्वाहा ओम सर्वविद सर्वतोमुखाय नमः स्वाहा ओम सर्वांतर्भ स्थिताय नमः स्वाहा ओम प्रचोदयात् स्वाहा सद्गुरु साईनाथ स्वामी देवताभ्य इदं नमः ओम मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय संभवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमः स्वाहा महादेवाय ते नमः स्वाहा ओम मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय संभवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमः स्वाहा ओम मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय संभवे भैरवासाय भैरवनाथाय श्री महाविष्णवे नमः स्वाहा போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சாய்பாபா கோயிலில். இப்போ கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். நாங்கள் சாமி ஃபுல்லாக கும்பிட்டு முடிச்சு சுற்றி வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 12 ஆக போகுது. இது வந்து பெரிய சாய்பாபா கோயில், சாய்பாபா காலனியில் இருக்கிறது. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு இப்போவே லைன் உட்காந்துருக்காங்க.